The court believes that this is a new beginning. மீரா கிருஷ்ணனுக்கு எதிரான செக்ஷன் 307 attempt murder, மற்ற இருவருக்கும் எதிரான செக்ஷன் 324 சார்ஜஸை சாலிட் எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினாலும் அது செக்ஷன் 97 செக்ஷன் 101 படி தற்காப்பிற்காக நிகழ்ந்த சம்பவமாக கருதி மூவரையும் இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. மேலும் பரத் அவர்களின் வாதங்களின் அடிப்படையில் ஆதிக் உள்ளிட்டோர் மீது குற்ற வழக்கிற்கான அடிப்படை முகாந்திரம் இருப்பதால் அவர்கள் மீது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்கை விரைந்து விசாரிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. The court is dispersed.